வணக்கம். இப்போ நம்ம முள்ளங்கி தொக்கு பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நான் கொஞ்சமாக தான் முள்ளங்கி தொக்கிட்டுருக்கேன். ஒரே ஒரு முள்ளங்கி தான். முள்ளங்கி வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு வெடிக்கட்டும். இப்போ பெருங்காயம் கொஞ்சமாக. இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கினதை நம்ம போட்டு நான் வதக்குவேன். நீங்கள் வெள்ளைப்பூடு வாழை பிடிக்கிறதுனால அதையும் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ துருவிட்டுக்கிற முள்ளங்கியை போடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடலாம். இது கொஞ்சமாக இருந்தால் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு உரப்பு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸுக்கு, அதாவது நெல்லிக்காய்னு வச்சுங்களேன், புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் விடலாம். நல்லா பொரித்து நல்லா வதக்கணும். இதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடலாம். ஏன்னா மஞ்சப்பொடி தான் ஆன்டிசெப்டிக், உடம்புக்கு நல்லது. அதனால் அதையும் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் வதங்கிறது கூட போட்டுக்கலாம். நான் மறந்து போயிட்டேன். இப்போ போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. நம்ம இனிமேல் அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாத்தில் போட்டு பெருஞ்சு சாப்பிட்லாம். சூடான சாத்தில், இல்லைனா இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்தையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. இப்போது முள்ளங்கியின் மருத்துவ குணங்கள் பார்த்துட்டோம்னா, அது வந்து மலச்சிக்கலை போக்கும். அதுக்கப்புறம் இதயத்துக்கு நல்லது. சிறுநீரத்தை சிறுநீரை பெருக்கி நம்ம சிறுநீரத்தை நல்லபடியாக இயங்க வைக்கும். உடல் எடை அது குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முள்ளங்கி அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா இதில் உள்ள நீர் சத்து இருக்குது. அதனால் அது வந்து உடல் எடை குறையிறதுக்கு நல்ல பயன் தரும். இப்படி பல நம்ம தரையிலேருந்து எடுத்தோம்னாக்கா கால் வரைக்கும் எல்லா பாகங்களுக்கும் இது வந்து நல்லது. அதான் மொத்தத்தில் நம்ம வாரத்தில் ஒரு நாள், ஏன்னா முள்ளங்கி சாம்பார் பண்ணாலும் அந்த சாம்பார் வேகிற வாசனை பிடிக்கலன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த வாசனை பிடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் தொக்கா பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இப்போ நான் புளி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் தக்காளி கூட போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லா இதாகவும் இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. நான் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட போகிறேன். ஒரு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.